பார்க்குறாரு. இது வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள வந்து பாருங்க ஒரு மரண பயம் இருந்துட்டு இருந்திருக்குங்க. அந்த மரண பயம் இப்போ வந்து நீங்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அந்த பாக்கியஸ்தானாதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். இது வந்து ரொம்ப சூப்பரான பயணங்களால் நன்மை. வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்க இந்த ரிஷபராசிக்காரங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் வந்து இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் தந்தையின் மூலியமாக லாபம், தந்தையோட சொத்துக்கள் உங்களுக்கு வர்றது, இல்லைன்னா அவரோட சேவிங்ஸை வந்து அவர் உங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக முடியுங்க. அடுத்து 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாங்க 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். தொழில்ஸ்தானத்தில் ராகு. தொழிலை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த மாதத்தில் அதில் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக மேலோங்குங்க. குரு பார்க்குறாரு. அந்த சிந்தனை உங்களுக்கு நல்ல சிந்தனையாகவும் யோகம் தரக்கூடியதாகவும் இருக்குங்க. செவ்வாய் அந்த இடத்த பார்க்குறாருங்க. நிலம்